அடடா ஏதோ பியூட்டிஷியன் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம தியா குட்டிக்கு மேக்கப் பண்ணுற வீடியோ தாங்க இது. தியாவுக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் மேக்கப் பைத்தியம் கூட சொல்லலாம். அதனால் அவங்க அத்தை அவளுக்காக ஒன்று ஒன்றா போடும்போது அழகாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணோம். மேக்கப் போடும்போது தான் சும்மா இருந்தாலும் அத்தை எனக்கு இந்த க்ரீமை போட மறந்துட்டீங்க, அதை போட மறந்துட்டீங்க, இதை போட மறந்துட்டீங்கன்னு ஒரே அலப்பறை பண்ணிட்டாங்க. பெண் குழந்தைய பெற்ற அம்மாக்களுக்கு தான் தெரியும் குழந்தைங்க நம்மளை விட எவ்வளோ பெரிய மேக்கப் ராணிங்கிறது. நம்ம என்னதான் ஒரு கண்ணில் ஒரு மை கூட வச்சுருக்க மாட்டோங்க. ஆனால் இப்போ வர பிள்ளைங்க பிறக்கும் போதே நம்ம ஒரு உலக அழகின்ற நினைப்பிலேயே பிறக்குதுங்க. பிறந்த உடனே இந்த பவுட்ரு வேணும், லிப்ஸ்டிக் வேணும், மை வேணும், ஐலைனர் வேணும், ஐஷேடோ வேணும்ன்ட்டு ஒரே அலப்பறை பண்ணுறாங்க. எல்லா குழந்தையும் பொம்மை வேணும்னு கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பைத்தியத்தை நான் பெற்று வளர்க்குறத நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படி இவங்களெல்லாம் கரைச்சி வைக்க போகிறோன்னு நினச்சாதான் தலையே சுற்றுதுங்க. அடுத்தது தியாவோட ஃபேவரெட்ஸ் ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா. இதெல்லாம் போடும்போது மேடம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி பொறுமையாக இருக்காங்க, நம்மளும் அழகாக போட்டு பாவம் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து வைப்போமே. நம்ம பிள்ளைய அழகாக்கி நம்மளே ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் தானே. அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டும்போது அடடா நம்ம பிள்ளை இவ்வளோ அழகாக, அடடா நம்ம பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நம்ம கண்ணே பட்டுருங்க. அப்புறம் சுற்றி போட வேண்டிய வேலை தாங்க மிச்சம் நமக்கு. எல்லா மேக்கப்பும் முடிச்சுட்டு அம்மா அழகாக இருக்கேன்னா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் சில்லுன்னு குளுக்குளுன்னு வச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் நம்ம குட்டீஸ்க்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லா தாங்க இருக்குது. அதுக்குன்னு ஓவராக காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான் நைட் மேக்கப் தெரியும். நீங்களும் உங்கள் பாப்பாக்கு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு டைம் தான் ஓகே. ஸோ போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸும் ஃபோட்டோ எடுங்க. எங்கள் வீட்டு ஃபோட்டோக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோஸும் விரைவில் இப்போ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.